வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதில் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷ் இன்ஃப்ளோ? ஏ, டிக்ரீஸ் இன் டெட்டாஸ். B, issue of shares. C, decrease in creditors. D, sale of fixed asset. Decrease in debtors அப்படின்னாக்க கடன் கொடுக்க வேண்டியவன் கொடுத்துருக்கான் நமக்கு. ஸோ அதனால் இன்ஃப்ளோ இருக்கும், கேஷ் இன்ஃப்ளோ. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் கண்டிப்பாக கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். அப்புறம் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், அதுலேயும் ஷேர் இது கேஷ் வந்திருக்கும். டிக்ரீஸ் இன் கிரெடிட்டர், நம்ம கடன் வாங்கினவனுக்கு நம்ம பணம் கொடுத்தோம்னா இன்ஃப்ளோ இருக்காது, அவுட்ஃப்ளோ தான் இருக்கும். அதனால டிக்ரீஸ் இன் கிரெடிட்டர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான் டேஷ் ஒயில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெகக்னைசஸ் டேஷ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு என்றைக்குமே கேஷ் பேசிஸ்லேயும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு அக்ரூவல் பேசிஸ்லேயும் போடுறோம். ஸோ ஏ, கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பி, அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சி, both are based on cash basis of accounting. D, none of the above. So cash flow statement cash, fund flow statement accrual basis. So A, cash basis of accounting, accrual basis of accounting is the correct answer. Third one, acquisition and disposal of long term asset is included in A, cash flow from investing activity. B, cash flow from financing activity. C, cash flow from operating activities. D, none of the above. இது வந்து அசட், லாங் டேர்ம் அசட். அதனால் ஏ, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஏ, ஆஸ் அ கரண்ட் லயபிலிட்டி. பி, ஆஸ் அன் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். சி, எய்தர் ஏ ஆர் பி. டி, நன் ஆஃப் த எபோவ். இது வந்து கரண்ட் லைபிலிட்டியும் கரெக்டு தான், ஆஸ் அன் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டும் கரெக்டு தான். ஸோ சி, எய்தர் ஏ ஆர் பி. ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் அசர்டைனிங் காஸ்ட்? ஏ, அப்சார்ப்ஷன் காஸ்டிங். பி, ஃபுல் காஸ்டிங். சி, போத் ஏ அண்ட் பி. டி, நன் ஆஃப் த எபோவ். கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னாலே அப்சார்ப்ஷன் காஸ்டிங், பி வந்து ஃபுல் காஸ்டிங், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதனால சி, போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ்? ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம்? ஏ, ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். பி, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சி, போத் ஏ அண்ட் பி. டி, நன் ஆஃப் த எபோவ். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன, அனாலிசிஸுக்கு என்ன கொடுக்குறோன்னா ஏ, ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது கொடுப்போம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். செவன்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷ் அவுட்ஃப்ளோ? ஏ, இன்க்ரீஸ் இன் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், வெளியில் பணம் போகும். பி, இன்க்ரீஸ் இன் டெட்டாஸ். இன்க்ரீஸ் இன் டெட்டாஸ் கண்டிப்பாக நமக்கு அதிகமாக பணம் வர வேண்டி இருக்குங்கிறதுனால அது கிடையாது. அடுத்தது சி, இன்க்ரீஸ் இன் ஸ்டாக், காசு கொடுத்து நிறையா வாங்கியிருப்போம். அடுத்தது டி, இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ். இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ் அப்படின்னாக்க இப்போது எது வந்து இஸ் நாட் எ கேஷ் அவுட்ஃப்ளோன்னு கேட்குறாங்க. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக பணம் போகும். இன்க்ரீஸ் இன் டெட்டாஸ், டெட்டார் அதிகமாகுது அப்படின்னாக்கா நம்மக்கிட்டேருந்து வாங்கின பொருளை நம்ம கொடுத்துருக்கோம்.
அடுத்தது இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் அப்படின்னாக்க நம்ம பொருளை வாங்கி வைக்கிறோம், அதனால கண்டிப்பாக அவுட்ஃப்ளோ இருக்கும். இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ், நமக்கு நிறைய பணம் வரவேண்டி இருக்குது அப்படின்னாக்க இன்க்ரீஸ், நமக்கு நிறையா நாம் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ், நம்ம கடனுக்கு நிறையா பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்க அது கேஷ் அவுட்ஃப்ளோ கிடையாது. ஸோ டி இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th one, as per accounting standard 3 கேஷ் ஃப்ளோ இஸ் கிளாசிஃபைடு இன்ட்டு, கேஷ் ஃப்ளோவை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஏஎஸ் 3ல்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், பி investing activities and financing activities, C operating activities and financing activities, D operating activities, financing activities and investing activities. AS3 D operating activities, financing activities and investing activities ன்னு கிளாஸிஃபை பண்ணுறோங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, marginal costing is also known as A direct costing, B variable costing, C both A and B, D none of the above. marginal costing அப்படின்னா direct costing, variable costing ரெண்டுமே சொல்லலாம். ஸோ C both A and B is the correct answer. 10th one, cash flow statement is based upon A cash basis of accounting, B accrual basis of accounting, C credit basis of accounting, D none of the above. ஏற்கனவே சொன்னோம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுனாலே கேஷ் பேசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுனால அக்ரூவல் பேசிஸ். ஸோ ஏ கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th one, which of the following are applications of funds? A payment of dividend on share capital, B payment of tax, C increase in working capital, D all of the above. எல்லாமே தான். பேமெண்ட் ஆஃப் டிவிடன் ஆன் ஷேர் கேபிட்டல், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் பணம், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதிகமாக பணம் போடுறேன். ஸோ டி ஆல் ஆஃப் த எபோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது டி ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th one, gross profit ratio is also termed as A gross profit margin, B gross margin to net sales, C both A and B, D all of the above. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னாலே கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாட்டி கிராஸ் மார்ஜின் டு நெட் சேல்ஸ், அதுதான். ஸோ அதனால் சி போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13வது 13th கொஸ்டின், while calculating gross profit ratio, a closing stock is deducted from the cost of goods sold, B closing stock is added to cost of goods sold, C closing stock is ignored, D none of the above. While calculating gross profit ratio, அதில் வந்து A closing stock is deducted from cost of goods sold is the correct answer. 14th one, which of the following are treated as a long-term investment? A non-current investment, B trade investment, C sinking fund investment, D all of the above. இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் தான். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் தான். ஸோ டி ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15, vertical analysis is also known as A static analysis, B structural analysis, C gross sectional analysis, D all of the above. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்னு பேர், ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ்னு சொல்லலாம், கிராஸ் செக்ஷனல் அனாலிசிஸ்னு சொல்லலாம், அதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ டி ஆல் ஆஃப் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த எம்சிக்யூ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.